ராதே கிருஷ்ணா. வசிஷ்ட குஹா, வசிஷ்டர் தபஸ் பண்ண குகை. ஆச்சரியமாக இதுதான் ஸ்ரீ புருஷோத்தமானந்த ஜி மகாராஜுடைய சமாதி. இந்த இடத்துல அவர் தியானம் பண்ணி நிறைய அனுபவங்கள் அனுபவிச்சிருக்கார். இவருடைய சிஷ்யர் தான் ஸ்ரீ சாந்தானந்தபுரி மகாராஜ். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யர் தான் இந்த ஸ்ரீ புருஷோத்தமானந்தஜி. ராமகிருஷ்ண மிஷனுடைய அந்த லீனை சொல்லுவோம் இல்லையா, அந்த குரு பரம்பரையில் வந்தவர். இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு தெய்வீகம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு ஆழ்நிலை தியானம் தானாக சித்திக்கிறது. தூரத்தில் அழகாக கங்கை ஓடின்னு இருக்கா. அழகான அந்த ஆலமரம் பக்திக்கு சாட்சியாக நின்றுருக்கு. இதுதான் வசிஷ்ட குகை, அந்த மலை, இமயமலை. இதுக்குள்ளே இந்த இடம்தான் வசிஷ்ட குகை. உள்ளுக்குள்ள அத்தனை ஒரு அமைதி, அத்தனை ஒரு ஆச்சரியமான சாந்தி, கேட்காமலேயே தானாக வர்றது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நிச்சயமாக இந்த இடத்துக்கு வாங்கோ. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற அமைதியை நீங்கள் உணர முடியும். வெளி உலகம் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள அமைதி இருந்தால் தானாகவே அந்த அமைதி உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு இந்த குகை சொல்லி கொடுக்கறது. உள்ள குடி போகிற வழி, ஆச்சரியமான அமைதி. கட்டாயம் வாங்கோ. நிச்சயமாக சமாதானம், ஆனந்தம் உள்ள தெரியும். ஆனந்தமாக உள்ளுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கா. நிறைய சித்தர்கள், ரிஷிகள்லாம் இங்கே பூச்சியாக கூட இருந்துட்டு தபஸ் பண்ணின்னு இருக்கா. நீங்களும் வாங்கோ, இந்த ஆனந்தத்தை பூரணமாக அனுபவிங்கோ. ராதே கிருஷ்ணா.